நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, சுய இன்பம் காண்பதற்கு பெண்கள் கூறும் காரணங்கள் என்ன, இதை பத்தி தான் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். மேலும் இது போல ஆண்களோட உடல்நலம், பெண்களோட உடல்நலம், கர்ப்பிணிகள், குழந்தைகள், தாம்பத்தியம், லவ் டிப்ஸ், இது போல பல வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கோம். எல்லாமே தனித்தனியா பிளேலிஸ்ட் நான் பிரிச்சே கொடுத்துருக்கேன். நீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமா தெரிஞ்சுக்கணும் விரும்புறீங்களோ அந்த பிளேலிஸ்ட் அப்ளை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு தேவையான தகவல் இருக்கும். சரி, வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும். அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. பெண்கள் சிலரிடம் அவர்கள் சுய இன்பம் காண்பதற்கு காரணங்கள் என்ன என்று இணையதளம் ஒன்று பேட்டி கண்டது. அதில் வெளிநாட்டு பெண்கள் தாங்கள் சுய இன்பம் காண்பதற்கு பல்வேறு காரணங்களை கூறுகிறார்கள். அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, மன அழுத்தம். நான் சோர்வாக இருக்கும் போது அல்லது மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்ள நினைக்கும் போது சுய இன்பம் காண்கிறேன். சுய இன்பம் காண்பதால் தான் நான் மன ரீதியாக மேம்பட்டு உணர்கிறேன். நான் எப்போதும் தொடர்ந்து சுய இன்பத்தில் ஈடுபடுவதில்லை, அதற்கான சூழல் ஏற்பட வேண்டும். என்னை பொறுத்தவரை மனம் சோர்வாக உணரும் போது மட்டுமே நான் சுய இன்பம் காண்பேன் என்று ஒரு பெண் தெரிவித்துள்ளார். இரண்டாவது, யாரையும் எதிர்பார்க்கவில்லை. நான் யாரையும் எதிர்பார்க்க விரும்பவில்லை. செக்ஸுவலான விஷயங்கள் அனைவருக்குமே தேவையான ஒன்று. நமக்கு தேவைப்படும் போது மற்றவரை எதிர்பார்த்து காத்திருப்பதால் எனக்கு ஆர்வமும் இல்லை. அதற்காகவே நான் சுய இன்பம் காண்கிறேன். சுய இன்பம் காண்பதன் மூலம் நான் நல்ல உறக்கம் கொள்கிறேன். அதற்காகவே சுய இன்பம் காண்கிறேன் என்று இன்னொரு பெண் தெரிவித்துள்ளார். மூன்றாவது, என் மனநிலையை மீட்டெடுக்க சோர்வாக போய்கொள்ள நான் சுய இன்பம் காண்கிறேன். வாரத்தில் 2 முறையாவது நான் சுய இன்பத்தில் ஈடுபடுகிறேன். சுய இன்பம் காணுதல் என்னை புத்துணர்ச்சியாக உணர வைக்கிறது. மற்றபடி நான் சுய இன்பம் காண்பதற்கு வேறு எந்த காரணமும் இல்லை என ஒரு பெண் தெரிவித்துள்ளார். நான்காவது, சுய இன்பம் காண்பதற்கு காரணம் எல்லாமே வேண்டுமா? நான் கேளிக்கையாக நான் சுய இன்பத்தில் ஈடுபடுகிறேன். மேலும் சுய இன்பம் காணுதல் தான் நான் இரவு சீக்கிரமாக உறங்க உதவுகிறது. நல்ல உறக்கம் பெற சுய இன்பம் காணுதல் உதவும் என்பது ஆரம்பத்தில் நான் உணரவில்லை. இது ஒரு பெண் சொல்லிட்டாங்க. ஐந்தாவதாக ஒரு பெண் கூறியது என்னவென்றால், நான் ரெகுலராகவே சுய இன்பம் கண்டு வருகிறேன். தினமும் காலை சுய இன்பம் காண்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறேன். இதை என்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள உதவுகிறது. எனக்குள் செக்ஷுவல் எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். அதை தீர்த்து கொள்ளவே சுய இன்பம் காண்கிறேன். மேலும் மன அழுத்தமாக உணரும் போதும் எனது மூளை எங்காவது ஸ்டக்காகி நின்று விட்டாலும் சுய இன்பம் காண்பதன் மூலம் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறது என்று ஒரு பெண் கூறியுள்ளார். ஆறாவது ஒரு பெண் கூறியது என்னவென்றால், நான் ஒரு சிங்கிள். ஆண்கள் மட்டும்தான் சுய இன்பம் காண வேண்டும் என்று ஏதாவது சட்டம் இருக்கிறதா? சுய இன்பம் என்பது பொதுவானது. இதற்கு காரணம் ஏதாவது கூற வேண்டும் என்றால் நான் இதுவரை சிங்கிளாகவே இருக்கிறேன். இதுவே ஒரு காரணம் என்றும் தெரிவித்துள்ளார். ஏழாவது பெண்மணி கூறியது என்னவென்றால், எங்கள் மதம் கோட்பாடுபடி சுய இன்பத்தில் பெண்கள் ஈடுபடக்கூடாது என்று கூறுகிறது. இதனால் நான் ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது. அதே போல எங்கள் மதம் திருமணத்திற்கு முன்பாக உடலுறவையும் தவறு என்று கூறுகிறது. ஆகையால் மாற்று தீர்வாக தான் நான் சுய இன்பத்தை கையாளுகிறேன் என்று தெரிவித்துள்ளார். எட்டாவது, சுய இன்பம் காண்பது ஆரோக்கியமானது. மேலும் இப்போது நான் ஒரு சிங்கிள். எந்த ஒரு உறவிலும் இணையவும் எனக்கு விருப்பமில்லை. ஆகவே என்னை நானே திருப்திப்படுத்திக் கொள்ள நினைக்கிறேன். சுய இன்பம் காணுதல் அதற்கு ஒரு சிறந்த வழியாக இருக்கிறது. மேலும் இதை நான் ஆரோக்கியமாகவும் கருதுகிறேன். ஒன்பதாவது பெண்மணி கூறியது என்னவென்றால், பள்ளியில் படிக்கும் போதே சுய இன்பம் காணுதல் ஒரு குற்றம் என்று நான் கற்பிக்கப்பட்டேன். சுய இன்பம் காண்பதில் எனக்கு இன்னும் அச்சம் இருக்கிறது. ஆனால் சில முறைகளில் இது மகிழ்ச்சியையும் அளித்தது. ஆயினும் இணையதளத்தில் படித்ததை போல நான் பெரிதாக உச்சக்கட்ட இன்பம் அடைந்ததே இல்லை. அதற்கு காரணம் எனக்குள் இருக்கும் அச்சம் என்றே கருதுகிறேன். தனிமையில் இருக்கும்போது மட்டுமே எனக்குள் சுய இன்பம் காணும் எண்ணம் இருக்கிறது. 10வது, எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை. எப்போதெல்லாம் நான் திருமணம் ஆகாததை நினைத்து விரக்தி அடைகிறேனோ அப்போதெல்லாம் நான் சுய இன்பம் காண முயல்கிறேன். மற்றபடி எனக்கு சுய இன்பம் காணுதலில் ஆர்வம் இல்லை. என் விரக்தியை வேறு எப்படி சரி செய்வது என்று தெரியவில்லை. இதை நான் தீர்வாக காணுகிறேன். இப்போது வரையினால் நான் சுய இன்பம் காணுதலை மட்டுமே அதற்கான தீர்வாகவே நான் கருதி வருகிறேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இது போல ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களா நீங்க அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா மறக்காம